உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். சத்தமா மலை மாதாவே வாழ்கன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். மீண்டுமாய் எழுந்து நின்று நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. பாடுங்க மக்களே பாப்போம். ஆமென். பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. இன்னும் ஒரு தடவை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. மீண்டுமாய் ஒரு தடவை நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த நல்லா கைதட்டி நம்ம பிரதரோட சேர்ந்து பாட போறோம். நல்லா கைதட்டி பாட போறோம். நல்லா எந்திரிச்சு நின்னு நல்லா உற்சாகத்தோட கைதட்டி பாடுவோம். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஆமென். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும் அப்பா. இதோ இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும் அப்பா. எதை நினைத்தும் கலங்காம உங்களை துதிக்கணும், உங்களை துதிக்கணும் இயேசுவே. இதோ இந்த மாதத்தினுடைய இந்த நாளில அன்னையை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இரவெல்லாம் செபிக்கணும், உங்களை துதிக்கணும் ஆண்டவரே, உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. இதோ எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க என்று சொல்லி இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும்னு சொல்லி பாடுவோமா? இரவெல்லாம் கண் விழித்து செபிக்கணும், எதை நாம் கலங்காம துதிக்கணும். எதை நினைச்சோம் கலங்காம துதிக்கணும், நாங்க எதை நினைச்சோம் கலங்காம துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க. அம்மே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. மீண்டும் ஒரு முறை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. அம்மே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. அப்படியே கண்களை மூடி உங்கள் வலப்புறமோ இடப்புறமோ இருப்பவரை பார்த்து நில்லுங்கள். ரெண்டு பேரா பார்த்து நில்லுங்க மக்களே. ரெண்டு பேரா அவங்க கையை பிடிச்சிட்டு, அவங்க கையை பிடிச்சுக்கோங்க. ரெண்டு கையும் பிடிங்க, ரெண்டு கையும் பிடிங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு இந்த ஜெப நேரத்தை ஒப்பு கொடுங்க, இந்த அபிஷேக நேரத்தை ஒப்பு கொடுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற இவர் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, உங்க பக்கத்தில் இருக்கிற இவருடைய குடும்பத்துல
கடவுளுடைய வல்லமை நிரப்பப்படும்படியாக இதோ நாம் செலவழிக்க போகின்ற ஒவ்வொரு நேரமும் கடவுளுக்குரியதாக மாற வேண்டும், அன்னைக்குரியதாக மாற வேண்டும், அபிஷேக நேரமாக மாற வேண்டும், ஆற்றல் நிறைந்த நேரமாக மாற வேண்டும். கண்களை மூடி இதோ உங்கள் அருகில் இருப்பவரை நினைச்சு ஒப்பு கொடுத்து செபிங்க. இசப்பா, இதோ இந்த செப நேரத்துல இவர் ஏக்கத்தோடு வந்திருக்கிற கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ மனதுல எத்தனையோ போராட்டத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எனக்கு இது நடக்க வேண்டும், இதோ இந்த திருத்தலத்துல அன்னை எனக்காக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற இவருடைய குடும்பத்துல அப்பா அந்த நேரத்துல நம்முடைய வல்லமை நிரப்பப்பட வேண்டும். குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள், தீராத வியாதிகள், சொல்ல முடியாத போராட்டங்கள், வெளியில சொல்ல முடியாத மன கசப்புகள் எல்லாம் இருந்தாலும் உங்களால் முடியும் ஆண்டவரே, உங்களால் முடியும் ஆண்டவரே என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சுகமாக்கும், தொடும்படியாக ஜீவனுள்ள உம்முடைய இரத்தத்துல இதோமை நோக்கி ஏறெடுத்து செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு மக்களே, அவங்ககிட்ட இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. மலை மாதா உங்களுக்கு பரிந்துரை செய்வார் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா உற்சாகமா சத்தமா சொல்லுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். வெரி குட். அப்படியே உங்கள் விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நின்று கொள்ளுங்கள். நின்று கொண்டு இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நின்னுக்கோங்க, எந்திரிச்சு நில்லுங்க. பைபிள் வாசகத்துக்கு எழுந்து நில்லுங்கள். சீக்கிரமா சீக்கிரமா. ஒரு நிமிஷம் எந்திரிக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போறதில்லை. உற்சாகத்தோடு எந்திரிச்சு நில்லுங்க. பைபிள் வைத்திருப்பவர்கள் லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனத்தோடு கேளுங்கள். நான் வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 26, 27 மற்றும் 28 வசனங்களை வாசிக்கிறேன். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அப்படியே முட்டி போடுங்க. உங்க கைகளை குவித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டிற்கான இறுதி ஆசிரை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கண்களை மூடி விசேஷ விதமாக எந்த கருத்தோடு இந்த மலை மாதாவை தேடி வந்தீர்களோ அந்த கருத்து நிறைவேறும்படியாக பக்தியோடு செபிங்க மக்களே. வேடிக்கை பார்க்க வேணாம், கண்ணை திறக்க வேணாம். நம்பிக்கையோட இந்த மலை அன்னை, மலையில் காட்சி தந்த இந்த மலை மாதா நிச்சயமாக மகிமை பெற்று உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டிற்கான இறுதி மாதத்தின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கைகளை குவித்து கண்களை மூடி, தாயே இதோ தஞ்சம் என்று வந்தவர்களை கைவிடாத தாயே, இதோ உன்னை தேடி வந்திருக்கிறேன், உமது பிள்ளையாய் வந்திருக்கிறேன், உம்முடைய மகளாய் வந்திருக்கிறேன், உம்முடைய மகனாய் வந்திருக்கிறேன், உம்முடைய குழந்தையாய் வந்திருக்கிறேன், எனக்காக உமது மகனிடம் பரிந்து பேசும் தாயே என்று சொல்லி
அந்த தாயிடம் உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த தாய் இருக்க, தஞ்சம் இருக்க, உங்களுக்கு எதுவும் குறைவுபடாது மக்களே, குறைவுபடாது. இது அற்புதமான ஒரு பாடலை நமது சகோதரர் பாடினாரே, அற்புதமான ஒரு பாடல், மிக அருமையான ஒரு பாடலை நமக்காக அந்த தேவதாயின் வழியாக சகோதரர் பாடி இருக்கிறார். அதே பாடலை இன்றும் ஒரு முறை சகோதரர் அந்த 2 வரிகளை பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ அந்த தாயை நோக்கி இந்த பாடலை எழுப்பி நாம் இதோ அந்த தாயை நோக்கி ஜெபிப்போம். அந்த தாயிடம் பரிந்துரைக்காக ஜெபிப்போம். அன்னை மேரி உன்னை அன்றி ஆமென். ஆறுதலை யார் தருவார்? எல்லாரும் ஆறுதலை. அன்னை மேரி உன்னை அன்றி சத்தம் ஆறுதலை. ஆறுதலை யார் தருவார்? கண்ணீரெண்டில் நீர் பெருகும் காரணத்தை நீ அறிவாய். அன்னை மேரி உன்னை அன்றி ஆறுதலை யார் தருவார்? தாயே 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 தஞ்சம் உடையவளே, ஆறுதல் தருபவளே, மலையில் காட்சி கொடுத்தவளே, மாதாவாக இருப்பவளே, அன்னையாக இருப்பவளே, ஆறுதல் தர இதோ உம்மால் மட்டுமே முடியும் தாயே. மலை மாதாவே, மலையேறுங்கள், மகிமையை உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாயே ஆறுதல் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி உங்கள் 2 கரங்களை நல்லா விரிச்சுக்கோங்க. நல்லா விரிங்க, உங்க 2 கை நல்லா விரிங்க. உங்களுக்கு ஆறுதல் வேணுமா? அதிசயம் வேணுமா? ஆச்சரியம் வேணுமா? அற்புதம் வேணுமா? இதோ ஆறுதல் தருகின்ற அந்த தாயை நோக்கி சகோதரோடு சேர்ந்து பாடி நல்லா கையை விரிச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் கை விரிக்கீங்களோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம், ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அன்னை அன்றி ஆறுதல் இல்லை என்று சொல்லி இதோ சகோதரோடு சேர்ந்து அந்த 2 வார்த்தைகளை எல்லாரும் பாடுவோமா? எல்லாரும் பாடுவோமா? அன்னை மேரி உன்னை அன்றி ஆறுதலை யார் தருவார்? அன்னை மேரி உன்னை அன்றி ஆறுதலை யார் தருவார்? அன்னை மேரி உன்னை அன்றி ஆறுதலை யார் தருவார்? அழுகையோடு சத்தத்தோடு அன்னை மேரி உன்னை அன்றி சத்தம் உயர்த்தி ஆறுதலை கண்ணீரோடு அன்னை மேரி உன்னை அன்றி ஆறுதலை யார் தருவார்? கண்ணீரெண்டில் நீர் பெருகும் காரணத்தை நீ அறிவாய். அன்னை மேரி உன்னை அன்றி ஆறுதலை யார் தருவார்? பரிசுத்த தாயே நன்றி அம்மா, நன்றி அம்மா. மலையேறி வந்திருக்கிற பிள்ளைகளை மகிமை காண செய்வீராக, ஆறுதல் தருவீராக தாயே. மகிமையின் தாயே, மலை மாதாவே, இந்த இடத்தில் காட்சி கொடுக்க வேண்டும் என்பது உமது திருமகனின் திட்டமாக இருந்ததால் தாயே நீர் காட்சி கொடுத்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிமை காண செய்வீராக, மகிமையை காண செய்வீராக. மலை மாதாவே, ஆறுதல் உம் பெயரால் உண்டாகட்டும், உமது பரிந்துரையால் உண்டாகட்டும். தேங்க்யூ தாயே, நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி தாயே, நன்றி அம்மா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்க 2 கரங்களையும் தலை மீது வைத்து இறைவனுடைய இந்த இறுதி ஆசிரை நான் இதை உங்களுக்காக தருகிறேன். பக்தியோட கண்களை மூடி செபித்து கேளுங்க மக்களே. யாரு வெறுங்கையா போயிடாதீங்க. இந்த மாதா இடத்தை விட்டுட்டு போகும்போது வெறுங்கையா போயிடாதீங்க. ஏதாவது ஒரு மகிமை, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், ஏதாவது ஒரு வல்லமை, ஏதாவது ஒரு அபிஷேகம், ஏதாவது ஒரு தொடுதல் இன்னைக்கு கிடைச்சிடுச்சுடா. இன்னைக்கு தாய் சொல்லிட்டாங்க, நான் அடுத்த ஆண்டு தாயின் வழியாக பெற்றுக்கொள்வேன்
அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்க தலை மீது கைகளை வைத்து கண்களை மூடி கேளுங்க. மாதா கிட்ட கேளுங்க, ஆறுதல் யார் தருவா? அன்னையே, உம்மையன்றி யார் தருவா? தாயே, நீர் இருக்க எனக்கு எல்லாம் கிடைக்கும். உமது மகனிடம் எனக்காக பரிந்து பேசுவாய் என்ற நம்பிக்கையோடு அந்த தாயின் ஆறுதலுக்காக, அந்த தாயின் தொடுதலுக்காக, அந்த தாயின் வல்லமைக்காக ஒப்பு கொடுத்து செபிங்க மக்களே. வெறுங்கையா போயிராதீங்க மக்களே, வெறுங்கையாய் போயிராதீங்க. இந்த நேரம் முழுவதும் மகிமையின் நேரம், ஆச்சரியத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம் என்று தேவதாய் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். இந்த மகிமையின் நேரத்தில் அந்த தாயிடம் அவருடைய ஆறுதலுக்காக செபிங்க, அவருடைய மன்றாட்டுக்காக செபிங்க, அவருடைய பரிந்துரைக்காக செபிங்க. ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆண்டின் கடைசி மாதத்தில் உங்கள் மீது தன்னுடைய கரித்தோ மேனையை பொழிவாராக. நமது தேவதாய் தான் பெற்ற அதே கரித்தோ மேனை என்பதை உங்களுக்கு தருவாராக. வருகின்ற ஆண்டில இதோ எல்லாம் வல்ல இறைவன் தன் தேவதாய் மலை மாதாவின் வழியாக உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரித்தோ மேனே வழியாக உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு ஜூபிலி மாதத்தினுடைய இந்த கடைசி மாதத்தில் மலை அன்னையின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னடா இந்த ஃபாதரு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது தமிழில் சொன்னார், திடீர்னு ஒரு வார்த்தையை, புரியாத ஒரு வார்த்தையை சொன்னார். கரித்தோ மேனே, கரித்தோ மேனே அப்படின்ட்டு திடீர்னு ஒரு புரியாத வார்த்தையை சொன்னாரே அப்படிங்கிற சந்தேகம் இருப்பவர்களுக்கு இந்த நாளில் அதே அன்னை பெற்ற கரித்தோ மேனையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது என்னது கரித்தோ மேனே அப்படிங்கிறத உங்களுக்கு நிச்சயமா விளக்கமா சொல்லுவேன். கரித்தோ மேனே இது ஒரு கிரேக்க வார்த்தை. இது ஒரு கிரேக்க வார்த்தை. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், தேவதாயிக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட வானதுதர் கொடுத்த முதல் வார்த்தை கரித்தோ மேனே. எல்லாரும் சொல்லுங்க, கரித்தோ மேனே. பாருங்க, தமிழ் பேசுற நீங்க இப்ப கிரேக்கம் வேற பேசுறீங்க. God bless you. கரித்தோ மேனே என்னவென்று தெரிவதற்கு முன்பாக நம்முடைய கொடுத்த கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மக்களே, உங்க எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். உண்மையில சொல்றேன், எனக்கு அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் அப்படியே கண்ணீர் வந்துச்சு. அன்னை மேரி நீ இல்லைன்னா ஆறுதல் எனக்கு. கோடான கோடி மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் எங்கெல்லாம் மாதா இருக்காங்களோ அங்கெல்லாம் ஓடி ஓடி போறாங்க. அப்ப வந்திருக்கிற நீங்க என்ன செய்யக்கூடாது? 1 மணிக்கு போகும்போது என்ன சொல்லக்கூடாது? ஆமா போனேன், அங்க சாப்பிட்டேன். இல்ல, சோறு எங்கனாலும் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா மக்களே? சாப்பாடு எங்கனாலும் கிடைக்கும். இங்க யாரும் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு வரல. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, வீடியோவில் கேட்கட்டும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும். நம்ம பவர் ஆஃப் காட் சேனல் வழியா இந்த மலை மாதாவை தேடி வருபவர்கள் சாப்பாட்டிற்காக வரவில்லை, மகிமைக்காக வந்திருக்கிறார்கள். கைதட்டுங்க, கைதட்டுங்க. இங்க யாரும் சாப்பாட்டுக்காக வரல. ஐயோ எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, அதனால மலை மாதாவுக்கு இந்த நாள் போன சோறு தருவாங்க. இல்ல, இந்த தாயிடமிருந்து ஒரு கரித்தோ மேனையை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். இதை வீடியோவில் பார்த்திருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், அன்பு மக்களே, நீங்கள் அன்னையை தேடி வருகின்ற போதெல்லாம் உங்களுக்கு அந்த அன்னை தான் பெற்ற கரித்தோ மேனையை நிச்சயமாக தருவார். மீண்டுமாய் தாய்க்கு ஒரு கை தட்டுங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
கடவுளை பத்தி தெரியும். ஏன்னா இந்த கேக்கரித்தோ மேனையை மாதாவுக்கு கொடுத்தது யாரு? சத்தமா ஆண்டவர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இது வீடியோல கேட்கணும், சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்தார். அப்ப கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பாடல் 118:23 சொல்லுகிறது. எடுத்தவங்க வேகமா வாசிங்க. திருப்பாடல்கள் 118:23. டைம் எடுக்காதீங்க, சத்தமா வாசிங்க. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. மைக்ல மறுபடியும் வாசிங்க, ஏன்னா வீடியோல கேட்கட்டும். ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. இது நம்முடைய கண்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? வாயத்தரங்க மக்களே, வியப்பாயிற்று. அப்போ கடவுள் நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எப்படிப்பட்டது? வியப்பானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, அற்புதத்திற்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களே, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. உடல்ல சோர்வு இருக்கும், உண்மைதான். நோய் இருக்கும், மாத்திரை எடுத்திருப்பீங்க, ஏதாவது நோய் இருக்கும். ஆனா தயவு செய்து இந்த ஆச்சரியத்திற்குரிய கடவுள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மக்களே, ஒரு சாதாரண கேள்வி நான் எல்லா இடத்திலையும் கேட்பேன். நற்கருணை பெட்டியில் யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? இயேசு வல்லமையோடு, உயிரோடு, ஆற்றலோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் இருக்கிற இயேசு தன்னுடைய கைகளில் பலரை வைத்திருக்கிறார். இப்போ நீங்க எல்லாரும் யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி இல்ல. யாருக்கு முன்னாடி இருக்கிறீங்க? நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறீங்க. அப்போ இந்த நற்கருணை பெட்டிக்குள்ள இயேசுவோடு யாரும் இருக்கிறீர்கள்? நீங்களும் இருக்கிறீங்க. கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. அதனாலதான் சொல்றோம், கோவில்ல நற்கருணைக்கு முன்னாடி நீங்க செலவழிக்கிற நேரத்தை வீண் என்று நினைக்காதீர்கள். உங்க ஒவ்வொருவரையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறார். என் புள்ள என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு, என் புள்ள என்னையே உத்து உத்து பார்க்குது. என் புள்ள எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கலாம், திருச்சியிலிருந்து வந்திருக்கலாம், அரியலூர்ல இருந்து வந்திருக்கலாம், புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கலாம். இந்த புள்ள இந்த நாள் முழுவதும் என்னோடு இருக்கிற என் மகளை, என் மகனை நான் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா இருங்க மக்களே. நீங்க எவ்வளவு நேரம் நற்கருணைக்கு முன்னாடி இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதம். எப்போ தெரியுமா? நீங்க திடீர்னு நோய்வாய்ப்படுவீங்க பாத்தீங்களா, கீழே விழுவீங்க பாத்தீங்களா, அப்ப ஏசப்பான்னு சொல்லுவீங்களா, அப்ப சொல்லுவார் இயேசு, என் பிள்ளைலாம் கூப்பிடுறா, என் பிள்ளை எவ்வளவு நேரம் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறா. எடுத்து பார்ப்பாரு, உங்க புத்தகத்தை எடுத்து பார்ப்பாரு. ஐயோ, என் மக 30 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறா, ஓடி போய் உதவி செய்யற. அப்பேற்பட்டவராக நம் கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியத்தின் கடவுள், வியப்பின் கடவுள், அதிசயத்தின் கடவுள். நான் சொல்லல, லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது பாருங்க. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 16வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லும் பாருங்க. மக்கள் அனைவரும் அச்சமுற்று சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார். வெரி குட். அடுத்தது, கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் எங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வாய் இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு தூரத்துக்கு துறக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்திற்கு புகழ்ச்சி. பிரதர் சொன்னாரு, கடவுளுக்கு மிகவும் விருப்பமானது புகழ்ச்சியும் நன்றியும். புகழ்ச்சியும் நன்றியும். அதுக்கு தான் கடவுள் எதை கொடுத்திருக்கிறாரு? எதை கொடுத்திருக்காரு? வாயின்னு சொல்லுங்க. பெரியவங்க ஜென்டிலா நாவு, வாயின்னு சொல்லுங்க, வாய். அதனாலதான் வாயாடின்னு சொல்றவங்களுக்கு பேர் என்ன பேரு? எப்ப பார்த்தாலும் இயேசுவுக்கு முன்னாடி வாயாடியா இருங்க. சத்தமா சொல்லுங்க, கடவுள் எங்களை தேடி வந்திருக்கிறார். அப்போ இவர்கள் ஆச்சரியத்தோடு சொன்ன வார்த்தை, கடவுள் எங்களை தேடி வந்திருக்கார். எப்போ? அங்கே ஒரு மகன் இறந்து கிடந்து
அவனை வெளியில் தூக்கி வருகிறார்கள். வெளியிலிருந்து வந்த இயேசு அவனுடைய பாடையை தட்டு அவனுக்கு உயிரை தருகிறார், ஆச்சரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்களேன், அப்படியே வாங்க மக்களே, அற்புதமான ஒரு வார்த்தை. அப்படியே லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 8வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன காட்சி? ஒரு பெண் 12 ஆண்டுகளாய் தவியாய் தவிக்கிறார். கரெக்டா இருக்குதா? 2 நிகழ்வை ஒன்னா போட்டிருப்பாங்க. ஒரு நிகழ்வு என்னது? ஒரு பொண்ணு இறந்து கிடக்கும். அந்த பொண்ணுக்கு வயசு என்ன? 12 போட்டிருக்கா இல்லையா? என்ன எல்லாரும் என்னை நானே பார்த்து சொல்லிடுறேன், வசனத்தை சொன்னா தான் உங்களுக்கு புரியும் போல. உத்து உத்து என்னையே பார்க்குறீங்க. இருக்குதா பிரதர்? சொல்லுங்க பிரதர். 40 சரியா? 42வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஏனெனில் 12 வயதுடைய அவருடைய ஒரே மகள் எப்படி இருக்காரு? இப்போ இயேசு அந்த பொண்ணை குணமாக்குறதுக்கு போறாரு. திடீர்னு பார்த்தா இன்னொரு நிகழ்வை உள்ள சொருகிறாங்க. அது என்ன நிகழ்வு? 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் தவித்த ஒரு பெண். இப்ப இந்த பெண் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பெண் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. முதல்ல எடுத்த உடனே சொல்றாரு, அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் என்ன செய்கிறாரு? செலவழித்தும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? என்ன போட்டிருக்கு? எவராலும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எவராலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துக்கும் போயாச்சு. காவேரி மருத்துவமனைக்கும் போயாச்சு, காவேரி இல்லாத மருத்துவமனைக்கும் போயாச்சு, எல்லா மருத்துவமனைக்கும் போயாச்சு. ஆனால் என்ன ஆகவில்லை? குணமாகவில்லை. ஏனெனில் அதை ஒருவரால் மட்டுமே குணப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவராலும் செய்ய முடியாததை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் நம் இயேசு. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவராலும் செய்ய முடியாது, இயேசுவால் மட்டுமே முடியும். அதனால் தான் திருப்பாடல் 118:23 சொல்லுச்சு, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. யாருடைய கண்களுக்கு வியப்பாயிற்று? யாருடைய கண்களுக்கு வியப்பாயிற்று? மனித கண்களுக்கு வியப்பாயிற்று. மனித கண்களுக்கு. கடவுள் மனிதர்களுக்கு அப்பப்ப ஆச்சரியத்தை காட்டிக்கிட்டே இருப்பார் மக்களே, அப்பப்ப ஆச்சரியத்தை காட்டுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம், எனக்காக சீக்கிரமா எடுத்து வாசிங்க. கடவுளுடைய இயேசு பெயர் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? எசாயா 9:6 சொல்லுகிறது. எசாயா 9:6 தெளிவா சொல்லுது. இயேசு என்ற பெயருக்கு அது அர்த்தத்தை சொல்லுது பாருங்களேன். எசாயா 9:6 என்ன சொல்லுது? ஏனெனில் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ அவரது பெயருக்கு வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசு. இயேசு என்ற பெயருக்கு முதல் அர்த்தம் என்னது? வியத்தகு செயல்களை செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க மக்களே, நீங்க இயேசுவுக்காக புகழ்ச்சிக்காக கை தூக்கலன்னா, இப்படி தூக்குனீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. இப்படி தூக்குறவங்களுக்கு தான் இப்படி தூக்கும் போது கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்படி தூக்காம இப்படி தூக்குனீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இப்படி தூக்குறது என்ன அர்த்தம்? விண்ணகத்தில் இருப்பவரை நோக்கி உயர்த்துது. நீங்க விண்ணகத்தை நோக்கி உயர்த்தாம எப்ப பார்த்தாலும் மண்ணகத்தை நோக்கி நீக்கினீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப எப்ப பார்த்தாலும் எங்க உயர்த்தணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே நான் சொல்லவே மாட்டேன். கைகளை மேலே நோக்கி உயர்த்துங்கள். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவருடைய மலைகளிலிருந்தே வரும். மலை எங்க இருக்குது? இப்ப எங்க இருக்குது? கையை தூக்குங்க, எங்க இருக்குது? அதனாலதான் சொல்லுவாங்க, மலை ஏறுங்கள் மகிமையை பெறுங்கள், மலை ஏறுங்கள் மகிமையை பெறுங்கள். இவ்வளோ பேரும் நான் பார்த்தேங்க, உண்மையில சொல்றேன், அதிசயமா பார்த்தேன். ஜெபமாலைக்காக சப்பரத்தை தூக்குன உடனே ஒரு அம்மா ஒரு பையோட வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் அந்த அம்மா வேற எங்கேயோ போறாங்கன்னு பார்த்தா
விறுவிறு நடந்து ஓடி போய் அங்க பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. வந்திருக்கிற இடம் மலையன்னையுடைய மலை மாதாவின் இடம். அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தா எல்லாமே சரியா போயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கடவுள் இயேசு என்றால் அர்த்தம் என்னது? வியத்தகு ஆலோசகர். யோபு சொல்றார் பாருங்க, யோபு தன்னுடைய புத்தகத்தின் 9:10 சொல்றார் பாருங்க. அது 9:6, இது 9:10. 9:10 வாசிங்க. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் செய்பவர் அவரே. யோபு புத்தகம் 9:10 எடுத்தாச்சா? வாசிங்க. உணர்ந்திட்ட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றினர் அவரே. அக்கா கொஞ்சம் மெதுவாவே வாசிங்க. எவ்வளோ பேர் பார்க்க போறாங்க. மெதுவா வாசிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நமக்கு நிறைய டைம் இருக்குது. மெதுவா ஸ்லோவா ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். அப்போ இயேசு யாருன்னு சொன்ன? வியத்தகு செயல்களை செய்பவர், ஆச்சரியங்களை செய்பவர், அற்புதங்களை செய்பவர். எப்போ அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு பதில் தான் யோபு சொல்றாரு. எப்படிப்பட்ட? நான் உணர்ந்திட முடியா செயல்களை செய்பவர், கணக்கிட முடியா அருஞ்சு. அதனால்தான் மீகா புத்தகம் 7:15 நமக்கு சொல்லுது. மீகா 7:15 என்ன சொல்லுது? உன்னை அதிசயங்களை, எவ்வளவு சோவத்துல இதை எழுதி போட்டிருக்கிறாங்க. அங்க போனா இங்க போனா சர்ச் சோவத்துல ஃபுல்லா இதை எழுதி போட்டிருப்பான். உன்னை எதை காண பண்ணுவேன்? சத்தமா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்ற. அப்ப நம்முடைய கடவுள் இந்த 25 யூபிலி ஆண்டின் கடைசி மாதத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரிடம் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை, ஆச்சரியங்களை, வியத்தகு செயல்களை காண பண்ணுவேன் சொல்றார். கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இப்ப என் வாழ்க்கையில நடந்ததை உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு பங்குல 3 வருஷம் பங்கு சாமியாரா இருந்த மக்களே. உலகத்திலேயே முதலமைச்சரா கூட இருந்துடலாம், பிரதமரா கூட இருந்துடலாம், அமைச்சரா கூட இருந்துடலாம், எல்லா வேலையும் செஞ்சிடலாம், பெரிய நிறுவனத்தின் தலைவரா கூட இருந்துடலாம். பங்கு சாமியாரா இருக்கிறது மட்டும்தான் பெரிய கஷ்டம். ஏன்னு சொல்லுங்களேன், ஏன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு மாமியார் தான் இருப்பாங்க, பங்குல மட்டும் ஓட்டுக்கு ஒரு மாமியார் இருப்பாங்க. ஓட்டுன்னா இந்த ஓட்டு இல்ல, மேல கூரை. பங்குல இருக்கிற அத்தனை வீடுகள்லையும் எல்லார் வீட்லையும் யாரை பற்றி பேசப்படும்? கரெக்டா இல்லையா? ஓசில திட்டுறதுக்கு கிடைச்ச ஒரே ஆளு பங்குச்சாமியார். கரெக்டா? ஓசில புரணி பேசுறதுக்கு கிடைச்ச ஒரே ஆளு பங்குச்சாமியார். நான் அந்த பங்குல 3 வருஷம் இருந்தேன். என் மனசறிஞ்சு நான் நல்லா தான் வேலை செஞ்சேன். ஆனா நான் அங்கிருந்து கிளம்பின உடனே வீட்டுக்கு இல்லை ஓட்டுக்கு ஒரு மாமியார் வெளியில வந்து இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசினாங்க. அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாராம், இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாராம். 6 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டாரு, 10 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டாரு. அங்க வர்றதே 10 ரூபா காணிக்கதான். அடிச்சு விட்டுட்டாங்க. மக்களே, உங்களுக்கு தெரியாது, நான் உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தேன். என்னடா பண்றது? நம்ம நல்லா தானே செஞ்சோம், பயந்து தானே செஞ்சோம், அச்சப்பட்டு தானே வேலைகள்லாம் செஞ்சோம். ஆனா இப்படி வார்த்தைகள் வருதேன்று உடஞ்சு போய் இருக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது இந்த ஜெபமாலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையில சொல்றேன், அன்னையிலிருந்து, அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளவு ஆர்வமா ஜெபமாலை சொல்ல மாட்டேன். ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் ஒரு மாதா கோயிலுக்கு போறனோ, அப்பெல்லாம் 53 சொல்லி முடிச்சுட்டு தான் வெளியிலே போவேன். இப்பவும் சரி, இங்க வந்த உடனே கார்ல இருந்து இறங்கணும், 2 பேர் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்பவே தொடங்கிட்டாரு. எனக்கு அந்த பாட்டை கேட்ட உடனே அங்கேயே அழுகையா வந்துருச்சு. அன்னை மேரி உன்னையன்றி ஆறுதல் எனக்கு யார் தருவா? நான் போய் அந்த வேளாங்கண்ணி கெபில உட்கார்ந்த ஜெபமாலை எடுத்த 53 சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் தான் நீங்களே ஜெபமாலை சொல்ல தொடங்குனீங்க. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியங்களை, அதிசயங்களை செய்து கொண்டிருப்பவர் இந்த தேவதாய், அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க மக்களே,
நான் அந்த பங்கிலிருந்து வந்த பிறகு நான் போன இடமெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்குது. டேராடூன் அப்படின்ட்டு உத்தரகாண்டில் இருக்குது, இமயமலை பக்கத்தில். கிட்டத்தட்ட 15 நாள் தங்கி கிளாஸ் எடுத்தேன். ஆந்திராவுக்கு கிளாஸ் எடுக்க போனேன். நாக்பூர் இருக்கு பாங்களா, நாக்பூர் தான் இந்த RSS அப்படிங்கிறதுக்கு தலைமையிடம். அங்கே போய் 3 வாரம் தங்கி கிளாஸ் எடுத்தேன். இப்போ இந்த தவ காலத்தில் பாருங்க 3 வாரம் பாம்பேக்கு போக வேண்டியது இருக்குது. இப்போ யோசித்து பார்த்தா ஆண்டவர் நினையாத இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறார். காரணம், அந்த அன்னையை சார்ந்திருந்தேன், அந்த அன்னை என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப விவிலியத்தில் நடைபெறுகின்ற 4 ஆச்சரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களை யாருக்காவது லைட்டா சொக்குது ஃபாதர்னா கை தூக்கிடுங்க, ஒரு பாட்டை பாடிக்குவோம். ஏன்னா எல்லாரும் இந்த செய்தியை கேட்கணும். நீங்க மட்டும் இல்லை, இதை பவர் ஆஃப் காட்ல பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கணும். ஒரு பாட்டு பாடுவோமா? ஒரு சிம்பிளா ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறமா நான் ஒரு ஸ்டான்ஸா மட்டும் ஒரு கை தட்டி அப்படி பாடிட்டு அந்த 4 ஆச்சரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குட். இப்போ நம்ம பிரதர் ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடுவாரு. நல்லா கை தட்டி பாடிட்டு அப்படியே நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். கைதட்டி அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கைகளை தட்டி, கைகளை நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டின்னு சொன்ன. குட். இப்ப முதல் ஆச்சரியம், விவிலியத்தில் காணப்படுகின்ற முதல் ஆச்சரியம், தொடக்க நூல் 32வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். தொடக்க நூல் 32:28. அவர் நான் யாக்கோபு என்றார், இனிமேல் உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல என்ன ஃபாதர் ஆச்சரியம்? நல்லா கவனிங்க. இதெல்லாம் பழைய கதை தான், இருந்தாலும் பாருங்களேன். யாக்கோபு யாருடைய தம்பி? ஏசாவுடைய தம்பி. இந்த 2 பேரும் யாருக்கு பிள்ளைங்க? ஈசாக்கு பிள்ளைங்க. ஈசாக்கு யாருடைய பிள்ளை? ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாம், ஈசாக்கு. சரியா? இப்போ குலமுதுவர்கள்ல ஒருவருக்கு இடம் அங்க இருக்குது. குலமுதுவர்கள்ல 2 பேர் ஆல்ரெடி செலக்டட். யாரு? ஆபிரகாம், ஈசாக். முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கேப் இருக்குது. இன்னும் ஒருத்தர் அதுல பேரை வைக்கணும். இப்ப நடக்கிறத பாருங்க. இந்த யாக்கோபு ஆக்சுவலா தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து அவரை சந்திக்காமல் பயந்து ஓடுறாரு. கரெக்டா? அண்ணனை சந்திக்க பயந்து ஒருத்தர் ஓடுறாரு.
பயந்து போய் சந்திக்க முடியாமல் இருந்த அவரை கடவுள் சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சில நேரத்துல உங்க குடும்பத்துல ஐயோ இவரை எப்படி சந்திக்கிறது, இவரை பார்த்தா பயமா இருக்குதே, இவங்களை சந்திச்சா நம்மளை கேள்வி கேட்பாங்களே, ஏதாவது பேசுவாங்களே, நம்ம மனசை புண்படுத்துவாங்களே, அப்படி நீங்கள் பயந்து போய் அஞ்சி போய் நீங்கள் சந்திக்காமல் இருக்கின்ற பொழுது கடவுள் உங்களை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் உங்களை சந்திக்க வருகிறார். பாருங்களேன், இந்த சந்திப்புல நடக்கிற காரியத்தை பாருங்களேன். சகோதரனுக்கு பயந்து சந்திக்காம ஓடுறார், ஆனா கடவுள் அவரை சந்திக்க வந்துட்டு அந்த நிகழ்வை நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமா புரியும். இப்ப 26வது வசனத்தை வாசிங்க. நீர் என்னை ஆசீர்வதிக்க இல்லை என்றால் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன். பாருங்களேன், ஒரு சந்திப்பு தான் மக்களே, ஒரு சந்திப்பு தான், ஒரே ஒரு இரவு தான், ஒரு நைட்டு, ஒரு சந்திப்பு தான் நடக்கிறத பாருங்க. இந்த ஒரு சந்திப்பு, ஒரு நைட்டு, ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்க என்ன செய்யணும், உங்க ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அடிக்கடி ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு சலிப்பு வந்துடுது. கரெக்டா? உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? இங்க இருக்கிற பல பேர் அங்கதானே வழக்கமா நடக்கிறது தானே. இல்ல, எப்போ நீங்க அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறீங்களோ, ஒரு இரவா பயன்படுத்துறீங்களோ, இதுதான் வாய்ப்பு. இந்த டிசம்பர் மாதம் தான் எனக்கு வாய்ப்பு, இந்த நாள், இந்த சனிக்கிழமை தான் எனக்கு வாய்ப்பு, இந்த நாள் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு, இதை விட்டா வேற நாளே கிடையாது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க உங்க வீட்டில இருந்து பஸ்லயோ வண்டியிலையோ வரும் பொழுது திடீர்னு ஆண்டவர் உங்க முன்னாடி சொல்றாரு, நீ போயிட்டு திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். நீ மலைமாதா கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர போறதில்லைன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்படி தூங்கிக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பீங்க, இல்ல கண்ணு உங்களுக்கு சொக்குமா? சத்தமா சொல்லுங்க. கண்ணு இப்படி சொக்கிக்கிட்டு இப்படியா உட்காந்துட்டு இருப்பீங்களா? இல்ல. எப்படி இருப்பீங்க? ஐயோ எவ்வளவு நேரம் ஆகுது, 12 ஆயிடுச்சு, இன்னும் 1 மணியே, 1 மணிக்கு என் கதை முடிச்சிருமே, என்ன பண்றது ஆண்டவரே, ஏசப்பா எப்படியாவது எப்படியாவது. அதைத்தான் யாக்கோபு செஞ்சார். ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவர் அவரை மகிமையை காண செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, யோவான் நற்செய்தி 11:40 இயேசு தெளிவா சொல்றாரு, நீ கடவுளின் மகிமையை காண்பா என்று சொல்லுகிறார். யோவான் 11:40 வாசிங்க. நீ நம்பினால் கடவுளுடைய மகிமையை காண்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க. எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். கடவுள் மகிமையை காண்பவர்கள் எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். உற்சாகமா எந்திரிங்க. இதுக்கு கூட என் கால் வலிக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிமையை பார்க்க மாட்டீங்க. வெரி குட். வேகமா எந்திரிச்சு ஆண்டவருக்கு ஒரு கை தட்டி நாங்க மகிமையை காண்போம் சொல்லுங்க. மகிமையை காண்போம் சொல்லுங்க. மகிமையை காண்போம் சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. வெரி குட். இப்ப உட்காருங்க. அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு ஜெபம், அவர் கடவுளுடைய மகிமையை காண்பார். அந்த போராட்டம் தான் ஆச்சரியமிக்க போராட்டம். உங்க வாழ்க்கையில போராடும் பொழுது திடீர்னு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்களேன், அந்த போராட்டம் தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற போராட்டம். நான் வாசித்தேன் பாத்தீங்களா, 32வது அதிகாரம் வரை தன் அண்ணனை சந்திக்க பயந்து போயிருப்பார். ஐயோ பயமா இருக்க, அவனை எப்படிடா சந்திக்கிறது, அவன் என்னை கொன்றுவானே, வெட்டி போட்டுருவானே, என்னை சந்திக்க மாட்டானே, எனக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாத அந்த யாக்கோபு 32:28 மகிமையை பெறுகிறார். 33வது அதிகாரத்தை எடுங்க. இப்போ தொடக்க நூல் 33க்கு போங்க. டைட்டில் என்ன போட்டிருக்குது? யாக்கோபு ஏசா சந்திப்பு.
கடவுள் சந்திக்கிறாரு. அடுத்த அதிகாரத்துல தைரியமா போய் தன் அண்ணனை சந்திக்கிறார். அதுல 4வது வசனத்தை பாருங்களேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 4வது வசனத்தை வாசிங்க அப்படியே. ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி, யாக்கோபுவை எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து, யாரு செய்தா பாருங்க மக்களே, அவனை அரவணைத்து இருக்க கட்டி தழுவி முத்தமிட்டார். யார் யாருக்கு? ஏசா யாக்கோபுவை முத்தமிடுற. கை தட்ட மாட்டீங்களா? பெரிய காரியம். சந்திக்க கூடாதுன்னு நினைச்சவரை, பார்க்க கூடாதுன்னு நினைச்சவரை, என்னமோ நடக்கும் நினைச்சவரை இப்ப ஆண்டவர் ரிட்டர்ன்ல விடுறார் பாரு. நீ போய் பாரு, நீ போய் பாரு. ஆனால் கடவுள் என்ன செய்றாரு? யாக்கோபு ஏசாவை பார்ப்பதற்கு முன்பாக ஏசாவை யாக்கோபுவை பார்க்க வைக்கிறார். ஓடி போறாரு, கட்டி பிடிக்கிறாரு, ஆற தழுவுறாரு, முத்தம் கொடுக்கிறார். இதே மாதிரி ஒரு காட்சி நடந்துச்சு தெரியுமா? எங்க? ஊதாரி மைந்தன் கதையில. ஊதாரி மைந்தன் கதையில எப்படிரா அப்பாவை சந்திக்க முடியும்? எல்லாத்தையும் செலவழிச்சிட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே குட்டிச்சவரா போச்சே. நினைக்கும் பொழுது அறிவு தெளிவு பெற்றவனாய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அறிவு தெளிவு பெற்றவனாய் திரும்ப அப்பாட்ட ஓடி வருவார். அப்பா என்ன செய்வாரு? தன் மகனை கண்டவுடன் ஓடோடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டு அரவணைத்தார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருடைய பிரச்சனைகளும் இருக்கும், கவலைகள் இருக்கும். அப்பம் போல ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், ஒரு சந்தர்ப்பம் தர்றேன், உனக்கு ஒரு போராட்டத்தில் ஒரு சந்தர்ப்பம் தர்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க போராட்டம் ஆச்சரியம் உள்ளதாக மாறும். இது ஒண்ணு. 2வது வாசிங்க, விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றினார். தீர்ந்து போகவில்லை. வெரி குட். என்ற மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக அவர் அப்பக்கமாக சென்றார். 2வது கவனிங்க, ஆச்சரியமான நெருப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் காட்சியில யாக்கோபு யாரோடு போராடுவாரு? ஒரு தூதரோடு போராடுவார், கரெக்டா? இந்த காட்சியிலையும் யார் வந்து அந்த காட்சியை காட்டுறா? ஒரு தூதர். நல்ல கவனிங்க, நான் அதனால தான் சொல்றேன், ஆச்சரியமான நிகழ்வுகள் வானதூதர் அனுப்பப்படுகின்ற பொழுது எல்லாருடைய குடும்பத்திலும் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வானதூதருக்காக நாம் காத்திருக்கணும். அதனால தான் கடவுள் சொல்லுவார், உனக்கு முன்பாக என் தூதரை அனுப்புவேன், உனக்கு முன்பாக என் தூதரை அனுப்புவேன். அர்த்தம் என்ன? ஒரு தூதர் நமக்கு முன்பாக சென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், போராட்டங்கள் மாறும். 2வது பாருங்க, மோசேவின் வாழ்க்கையில் ஆச்சரியமான ஒரு நெருப்பு. இப்ப பாருங்களேன், மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். இப்ப பாத்தீங்கன்னா 40 பிரிச்சுக்கலாம். முதல் 40 எங்க இருந்தாரு? பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார், கரெக்டா? எப்படி இருந்தாரு? மேன்மையோடு இருந்தார், எந்த கவலையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்களேன், குறிப்பா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குதா? இல்ல. மதியானம் என்னடா சமைக்கிறது யோசிக்கிறியா? இல்ல. ஏன்னா உங்களுக்காக கவலை கொள்ள உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. மேன்மையான வாழ்க்கை, வாழ்க்கை நமக்கு மேன்மையான வாழ்க்கை ஆண்டவர் தொடக்கத்தில் நமக்கு தருவார் குழந்தையா இருக்கும் பொழுது. இப்ப எங்க பிரதர் இருக்கிறார், இவருக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ அவர் பாட்டில் வர்றாரு, போறாரு, எல்லாம் செய்யறாரு. சாமியாரான பிறகு ஏகப்பட்ட கவலை, உங்க பங்கு சாமியாருக்கு மாதிரி. யோசித்து பாருங்க எவ்வளவு கவலை. 2 கோபுரத்தை தூக்கிட்டாரு. அவர் நினைச்சார் கோபுரத்தை உயர்த்திட்டோம்னா மக்களுக்கு தெரிஞ்சு உள்ள வருவாங்கன்ட்டு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா அவர் போடுற போராட்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்.
எத்தனையோ பேர்கிட்ட கேட்கணும். ஆக முதல் தொடக்கம் எப்பவுமே மேன்மையா இருக்கும் மக்களே. 2வது 40 எங்க போகுது? மிதியான் நாட்டுல மாமனார் ஆட்டுக்கு போகுது. கரெக்டா? மாமனார் ஆடை மேய்க்க போறாரா இல்லையா? அங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை பாருங்களேன். பரிதாபமான வாழ்க்கை, பரிதாபமான வாழ்க்கை. மகிமையா சந்தோஷமா நல்லா இருக்க வேண்டிய மனுஷன் இப்ப ஆடு மேய்ச்சிக்கிட்டு பரிதாபமா கிடக்கிறார். பரிதாபத்தை ஆண்டவர் மகா மாட்சியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. முதல் 40 மேன்மை, 2வது 40 பரிதாபம், 3வது 40 நாம் பார்க்கின்றோம். அந்த நெருப்பின் வழியாக ஆச்சரியத்தை கொடுத்து மோசேவின் வாழ்க்கையை மகா மேன்மையாக ஆண்டவர் மாற்றுகிறார். மகா மேன்மை. ஒரு அரசனாக இருந்தால் அந்த மக்களுக்கும் தான் அவர் தெரிந்திருப்பார். கரெக்டா? ஒரு அரசன் அந்த மக்களுக்கு தான் தெரிஞ்சிருப்பார். ஒரு ஆடு மேய்ப்பவராக ஒரு குடும்பத்திற்கு தெரிந்தார். இப்பொழுது கடவுளுடைய விடுதலை வீரராக உலகத்திற்கு எல்லோருக்கும் தெரியப்பட்டவராக மோசே மாற்றுகிறார். அந்த ஆச்சரியமான நெருப்பு அவரை உலகத்திற்கே வெளிப்படுத்துகிறது மக்களை. அதனால தான் பாருங்க, ஆச்சரியத்தை செஞ்சுக்கிட்டே போவார். அவர் வேற அந்த கையில் இருக்கிற ஒரு கோலை வச்சு ஆச்சரியம் செஞ்சுக்கிட்டே போவார். தட்டுவாரு உடையும், தட்டுவாரு தூக்குவார், தட்டுவாரு பிரியும், நிறைய செஞ்சுட்டு போவார். ஆச்சரியமான நெருப்பு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆச்சரியமான நெருப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? யாரு சொல்றான்னு பார்ப்போம். நம்ம எல்லோருக்கும் ஆச்சரியமான நெருப்பு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. எப்போ? அதை உணர்ந்தா தானே தெரியும் ஃபாதர். எப்போ? சத்தமா சொல்லு தங்கம். திருமுழுக்கின் வழியாக தரப்பட்டிருக்கிறது ஆச்சரியமான நெருப்பு. அதான் இறங்கி வந்துச்சு. கரெக்டா? இறங்கி வந்துச்சு. அவர்கள் எல்லோரும் உலகமெல்லாம் சென்றார்கள். ஆச்சரியமான நெருப்பு. அதை உணரலன்னு வச்சுக்கோங்க மக்களே. அதான் நான் சொல்றேன்ல, நீங்க அதை சரியா உணரலன்னா அந்த நெருப்பு உங்களுக்குள்ள வேலை செய்யவே செய்யாது. அப்படிதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் போய்கிட்டே இருக்குது. எனவே ஆச்சரியமான நெருப்பு. 3வது ஆச்சரியம் பாருங்களேன். 1 சாமுவேல் 10:6 வாசிங்க. வெரி குட். ஆண்டவர் யாருக்கு தெரியுமா? சவுல். சவுல் யாரு? கழுதையை தேடி ஓடுவார். கழுதையை தேடி ஓடுவார். தேடிட்டாரு, தேடி கண்டுபிடிக்க முடியல. வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 10:9 சொல்லுகிறது, எப்ராயிம் நகர் முழுவதும் தேடிட்டாரு, சாலிசாப் நகரம் முழுவதும் தேடிட்டாரு, காணவே இல்லை. இப்ப என்ன சொல்றாரு? 9:5 சொல்றாரு. 1 சாமுவேல் 9:5 சொல்லுவாரு, நம்ம திரும்பி போவோம். ஏன்னா கழுத கிடைக்கல, போவோம். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறோம்? எப்படா 1 மணி வரும், திரும்ப வீட்டுக்கு போவோம். அப்படி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் நடக்காது, ஒரு ஆச்சரியம் நடக்காது, ஒரு அற்புதம் நடக்காது, ஒரு அதிசயம் நடக்காது. ஆனா வந்தாச்சு, இருந்து தேடி பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் கை விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. திரும்பி போவோன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு வேலைக்காரன் சொல்லுவார், ஒரு வேலைக்காரன் சொல்லுவாரு, எப்படி? இங்க ஒரு திருக்காட்சியாளர் இருக்கிறாரு, அவர் பேரு சாமுவேல். அவரை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருவோமே, அவரை போய் சும்மா பார்த்துட்டு வந்துருவோம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமேன்னு சொன்ன உடனே அந்த திருக்காட்சியாளர் எப்படி உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு? அபிஷேக எண்ணெய் உள்ள குப்பியோட உட்கார்ந்துகிட்டு இருப்பார். ஏன்னா அந்த சாமுவேலுக்கு கடவுள் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, ஒருத்தன் வருவான், கழுதையை தேடிட்டு வருவான், அவன் தான் இந்த இஸ்ரேலுக்கு முதல் அரசன் சொல்லுவாரு, அவனை நீ அபிஷேகம் செய். ஆச்சரியமான போராட்டம் தன் சகோதரனை சந்திக்க வைத்தது. ஆச்சரியமான நெருப்பு இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தது. ஆச்சரியமான ஒரு அபிஷேகம் இஸ்ராயலுக்கு தலைவரை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்ப கடைசியா ஆச்சரியமான ஒரு இளம் பெண், ஆச்சரியமான ஒரு இளம் பெண், கே கரித்தோமேனே. கே கரித்தோமேனே அப்படின்னா என்ன ஃபாதர் என்றால் அருள் மிக பெற்றவரே, அருள் மிக பெற்றவரே. கே கரித்தோமேனே என்று உலகத்திலேயே கடவுள் ஒரே ஒருவருக்கு தான் சொல்லி இருக்கிறார். அதுதான் அந்த ஆச்சரியமான இளம்பெண், நம் அன்னை மரியாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு மக்களே, 12ஆம் பத்திநாதர் நம்முடைய 260வது திருத்தந்தை 1939 58 வரை திருத்தந்தையாக இருந்தவர். இவர்தான் மரியன்னையின் விண்ணேற்பு என்பதை உலகிற்கு அறிவித்தவர் 1950. இந்த திருத்தந்தை அடிக்கடி சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், இந்த கத்தோலிக்க விசுவாசம், கத்தோலிக்க இறை மக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் எப்போதுமே அன்னை மரியாவின் நூற்றாண்டில் வாழ வேண்டும் என்று சொல்லுவார். எனக்கு என்னமோ மீண்டும் மரியன்னையின் நூற்றாண்டு தொடங்க போகிறதோ என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அன்னை மரியாள் இந்த நூற்றாண்டை அசைக்க போகிறாரோ என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் அன்னை மரியாதான் திருச்சபைக்கு எப்போதெல்லாம் வீழ்ச்சி வந்ததோ அப்போது எழுச்சியை கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீழ்ந்த போது லூர்து நகரிலே காட்சி தந்தார், வீழ்ந்த போது பாத்திமாவில் காட்சி தந்தார், எழுக்க முடியாத போது வேளாங்கண்ணியில் நமக்காக எழுந்து வந்தார். இதோ இந்த பகுதியை ஆச்சரியப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல மலை மாதாவாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியல எத்தனை பேரு இந்த பக்கம் ஒரு கோபுரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்குது. தெரியுமா, தெரியுமா, தெரியாதா? பிரதர் இதெல்லாம் எடிட் பண்ணிருங்க பிரதர், நான் என்ன பண்றது? தெரியுமா தெரியாதா? இந்த பக்கத்துல இருக்குதுங்க. நான் போன வருஷம் வரும்போது வாஸ்து பார்த்தேன், இப்பவும் வாஸ்து பார்த்தேன். மீண்டும் ஒரு ஆர்வம் பாருங்க. அந்த காட்சி, சுரூபத்தை தூக்கி உடைக்கிறாரு, மறுபடியும் அது வருது, ஒரு ஓரத்தில் போய் வையின்னு சொல்றாரு, எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்றாங்க, அங்க போய் வைக்கிறாரு, காட்சி வருது. இன்னைக்கு இவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு ஜனங்கள் மட்டும் முக்கியம் இல்ல, இந்த ஏரியா ஃபுல்லா எப்படி மாறிடுச்சு பாருங்க. நான் ஜெபமாலை சொல்லும் பொழுது அந்த சிலுவை பாதை ஃபுல்லா நடந்தேன். அப்ப அங்க இருக்கிற பெயர்கள்லாம் வாசித்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கூட்டப்புலி எங்க கிடக்குதுங்க? கூட்டப்புலி அந்த ஓரத்துல கிடக்குது, கன்னியாகுமரி பக்கத்துல. அங்க இருக்கிற ஒரு குடும்பம் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்றால் இந்த ஆச்சரியமான இளம்பெண் எல்லாரையும் மீண்டும் தன் பக்கம் இழுக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்ப இந்த அருள் மிக பெற்றதால் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இந்த அருள் மிக பெற்ற இந்த அன்னை மரியா எப்படி ஒரு ஆச்சரியமாக மாறுகிறாள் என்பதை நம்ம பார்க்கணும். அன்பு மக்களே, கே கரித்தோமேனே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அருள் மிக பெற்றவர். எப்போ? எப்போ? பிறப்பதற்கு முன்பும் பிறந்த போதும் அவருடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும். அதனால் தான் திருச்சபை சொல்லுகிறது, அன்னை மரியாள் என்றும் கன்னியாக இருக்கின்றார். எவர் வர்ஜின், என்றும் கன்னியாக இருக்கிறார். பிறப்பதற்கு முன்பும் பிறந்த போதும் என்றென்றும் இருக்கிறார். which means கே கரித்தோமேனே. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் அருள் மிக பெற்றவராக எப்போதும் இருந்தார் என்று சொல்லுகிறார். அதனால தான் இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற டயலாக பாருங்களேன். இறங்கின உடனே சொல்ற முத வார்த்தை அருள் மிக பெற்றவரே வாழ்க. இந்த அம்மா என்ன ஆயிடுச்சு? வியப்பில் ஆழ்ந்தார், பயத்தோட சொல்றாரு, இந்த வாழ்த்து எத்தகையதோ, இந்த வாழ்த்து எத்தகையதோ. ஏன்னா உலகத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கடவுள் தூதர் யாருக்கும் சொல்லலைங்க, யாருக்கும் சொல்லல. நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு மட்டும் இந்த அருள்ங்கிற வார்த்தை இருக்கும். நான் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. 1 தொடக்க நூல் 6:8 நோவா. தொடக்க நூல் 6:8 நோவாவுக்கு அருள் பார்வை கிடைத்தது போட்டிருக்கா, அருள் பார்வை கிடைத்தது. 2வது வாஸ்து பார்த்தீங்கன்னா விடுதலை பயண நூல் 33:12
விடுதலை 33:12 மோயிசன் அருள் பார்வை பெற்றார் போட்டிருக்குதா, அருள் பார்வை பெற்றார். திருத்தூதர் பணிகள் 7:46 திருத்தூதர் பணிகளில் தாவீதுக்கு அந்த அருள் கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்கும். தாவீதுக்கு அந்த அருள் கிடைத்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல 2 பேருக்கு ஒற்றுமை இருக்கும். யாருக்கும்? நோவாவுக்கும், அடுத்தது யாரு? மோயிசனுக்கும். என்ன ஒற்றுமை? நோவாவுக்கும் மோயிசனுக்கும் என்ன ஒற்றுமை மக்களே? 2 பேரும் தண்ணீரிலிருந்து தப்பியவர்கள். 2 பேரும் தண்ணீரிலிருந்து தப்பியவர்கள். ஆமாவா இல்லையா? நோவா எதன் வழியாக தப்பித்தார்? பேழை வழியாக தப்பித்தார். தன்னையும் தன் குடும்பத்தையும் தப்பிக்க வச்சார். மோயிசன் எங்கிருந்து தப்பிச்சாரு? நைல் நதியினுடைய தண்ணீரிலிருந்து தப்பிச்சாரு. 2 பேருக்கு அந்த ஒற்றுமை. இப்ப தாவீதுக்கு மட்டும் என்ன ஒற்றுமை என்றால், நாம் தெளிவாக 2 சாமுவேல் 7:16 சொல்லுகிறது, என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றென்றும் உறுதியாய் இருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இதே வசனத்தை தான் மாதாவுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது கபிரியேல் தூதர் சொல்லுவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. நல்ல கவனிங்க. அதனால்தான் இவருடைய தாவீது வழிமரபினர் சொல்லுவதற்கு இந்த வசனம் தான் அர்த்தம். ஏன்னா தாவீதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இப்ப யாருக்கு சொல்லப்படுது? மாதாவுக்கு சொல்லப்படுது. அதனால்தான் தாவீது குலத்துல மீட்பர் பிறப்பார் என்றால் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. கே கரித்தோமேனே என்றால் என்றென்றும் அவருடைய ஆட்சி நிலைத்திருக்கும். என்றென்றும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த அருள் குறைவாக அல்ல, நிறைவாக எப்போதும் கிடைக்கும் என்பதால் தான் இந்த வார்த்தையை கிரேக்கத்தில் கே கரித்தோமேனே என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அருள் மிக பெற்ற அன்னை இன்றும் என்றும் எப்போதும் உங்களை நிரப்பப் போவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் நாம் பங்கேற்போம். அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவராக இந்த ஆராதனை நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும்படியாக பக்தியோடு செபிப்போம்.